friends, welcome to PHP Tamil tutorial part 9. நான் செய்யணும் இன்னொரு பார்த்தோன்னா நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது, அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். வந்து ஓவர் ரைட், அதாவது இன்னும் சில ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது அவங்க வந்து ஏற்கனவே வேரியபிள் 1 அப்படின்னு வச்சுருக்கேன், அது வந்து 100 கொடுத்துட்றேன். இப்போது வேரியபிள் அதே 1ல் இன்னும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற 100ஓட 20 ஆட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 வேரியபிளுக்கும் ஒரே நேம் கொடுத்துருக்கேன். அதாவது வேரியபிள் 1 அப்படின்றத ஓவர் ரைட் பண்ணுறேன். ஏற்கனவே வேரியபிள் 1 அப்படின்னு இருக்குது, நம்ம மறுபடியும் அதே வேரியபிள் 1க்கு வந்து 20 ஆட் பண்ணுறதுனால அது ஓவர் ரைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு வேரியபிளுக்கு மல்டிபிள் நேம், அதாவது மல்டிபிள் வேல்யூ கொடுக்குறது தான். நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 120 வந்திருக்கு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா 20 வந்து ஆட் ஆகிருக்கு. இது மாதிரி ஒரே நேமுக்கு, அதாவது ஒரே ஒரு வேரியபிளுக்கு 2 விதமாக, அதாவது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை இங்கே மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள் 80 வந்திருக்கு. அதேமாரி நம்ம மல்டிபிளையும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி காட்டிடுறேன். ஏன் ஒவ்வொரு டுட்டோரியலையும் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இது போன டுட்டோரியலில் கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து நான் ஒவ்வொரு டுட்டோரியலும் பார்த்தோன்னா ஒரு சின்ன கான்செப்ட் இருந்தாலும் தனி டுட்டோரியல் மாதிரி போட்டிருப்பேன். அது ஏன்னா நீங்கள் வந்து அப்போ பார்க்கும்போது ஒரே டைமில் பார்க்கும்போது இவ்வளோ தானே அப்படின்னு இருக்கும். நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த இது கான்செப்ட் வந்து ஞாபகம் வராது. ஏதாச்சும் ஒரு டுட்டோரியலில் ஒன்று மட்டும் பார்த்துட்டு போயிடுவீங்க, அடுத்தது பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுறதுனால பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த டைட்டிலில் பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் இப்போது உங்கள் டிவைட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் கொடுக்குறேன். பார்த்தோன்னா 5 அது மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து எந்த இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நான் பார்த்தோன்னா நம்பருக்கு கொடுத்துட்டேன். இதுவே ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹலோ அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். கீழே வந்து வேர்ல்டு அப்படின்னு எழுதுறேன். நான் வந்து இங்கே ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதுவே நம்பராக இருந்தால் அது வந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். இப்போ வந்து நான் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஸ்ட்ரிங்கு. இப்போ என்ன வருது அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படி 0 வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பேஜ் வந்து பார்த்தோன்னா வேரியபிள் 1 அப்படின்னு வரும்போது இது நம்ம உங்கள் ப்ளஸ் அப்படின்னு பார்த்ததோடனே இது வந்து ஆட் பண்ணுறதுக்காக தான் எடுத்துருக்கோம். அது நம்ம உங்கள் ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு அப்படின்னும் போது இங்கே எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ 0வை தான் அது கன்வெர்ட் பண்ணிக்கும். நம்ம கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரிங்கு அப்படின்றதுனால ஆட் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் 0 வருது. ஸோ இல்லை எனக்கு இப்போ இந்த 0 வர வேணாம், அதே டைமில் இது ரெண்டும் எனக்கு ஆட் பண்ணி வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வர கிளாஸில் சொல்கிறேன். அதுக்கு பேர் தான் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை நெக்ஸ்ட் டுட்டோரியலில் சொல்ல போகிறேன். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.